மறக்கப்பட்ட காலங்களின் மீது தூசி படுகிறது. ஆனால் சில கதைகள் புதைந்து கிடக்க மறுக்கின்றன. அன்டோல்ட் ஈராஸிற்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம் நண்பர்களே, நான் மாயா. எகிப்திய பிரமிடுகள் வெறும் கல்லறைகள் மனித அறிவியலின் உச்சக்கட்ட அதிசயம். அவை எவ்வாறு கொட்டுப்பட்டது? இன்று நேரில் பார்க்கப் போகிறோம். 23 லட்சம் கற்களை எப்படி தூக்கினார்கள்? மன்னரை அடக்கம் செய்யும்போது அந்த அறைக்குள் என்ன நடந்தது? இந்த இரகசியங்களை குரோனோஸ் மூலம் பார்க்கப் போகிறோம். தேதியை அமைக்கிறேன். கிமு 2500, எகிப்து, கீசா சமவெளி. குரோனோஸ், ஒளியின் வேகத்தில் இயங்கு. நண்பர்களே, காலம் பின்னோக்கி ஓடுகிறது. நவீன உலகம் மறைகிறது. 4500 ஆண்டுகளுக்கு முந்தைய பண்டைய எகிப்திய நாகரிகம் நம் கண்முன்னால் தோன்றுகிறது. நாம் வந்துவிட்டோம். கிமு 2500, நைல் நதிக்கரையில் இருக்கும் துரா பாறை பகுதி. இங்கேதான் பிரமிடுக்கு தேவையான பிரம்மாண்டமான கற்கள் பாறைகளிலிருந்து செதுக்கப்படுகின்றன. இங்கே பாருங்கள், இந்த 2 டன் கல்லை நகர்த்த சக்கரங்கள் பயன்படுத்தப்படவில்லை. மரச்சறுக்கு பலகையின் முன் ஒரு நபர் தண்ணீரை ஊற்றுகிறார். இது மணலின் உராய்வை பாதியாக குறைக்கிறது. நைல் நதியின் வெள்ளப்பெருக்கை பயன்படுத்தி இந்த மிகப்பெரிய பாறைகள் மரப்படகுகளில் ஏற்றப்பட்டு கீசா கட்டுமான தளத்திற்கு கொண்டு வரப்படுகின்றன. இதோ கீசா சமவெளி. பிரமிடை சுற்றி களிமண் மற்றும் சுண்ணாம்பு கல்லால் பிரம்மாண்டமான சாய்வு பாதைகள் கட்டிட்டுள்ளன. இந்த பாதைகள் வழியேதான் கற்கள் மேலே இழுக்கப்படுகின்றன. உச்சியில் கற்கள் வைக்கப்பட்டவுடன் சிற்பிகள் செப்பு உளி மற்றும் மரச்சுத்தியலால் கற்களை மில்லிமீட்டர் துல்லியத்தில் செதுக்கி பொருத்துகிறார்கள். ஆண்டுகள் கடக்கின்றன. இப்போது தொடங்குகிறது எகிப்திய வரலாற்றின் மிக முக்கியமான புனிதச் சடங்கு, பாடம் செய்தல். மன்னரின் உடல் அழுகாமல் இருக்க பிரத்யேக கெனோபிக் சாடிகின்றன. உடல் நேற்றான் உப்பில் 40 நாட்கள் ஊற வைக்கப்பட்டு உலர்த்தப்படுகிறது. பின்னர் நூற்றுக்கணக்கான மீட்டர் மெல்லிய கைத்தறி துணிகளால் உடல் சுற்றப்படுகிறது. ஒவ்வொரு அடுக்கிற்குள்ளும் புனிதமான பாதுகாப்பு தாயத்துக்கள் வைக்கப்படுகின்றன. இறுதியாக தூய தங்கத்தால் செய்யப்பட்ட மரண முகமூடி அணிவிப்படுகிறது. மன்னரின் ஆன்மா தன் உடலை அடையாளம் காண இது அவசியம். மன்னரின் புனித உடல் ஒரு பெரிய தங்கப் படகில் ஏற்றப்பட்டு நைல் நதியை கடந்து கீசா பிரமிடை நோக்கி எடுத்துச் செல்லப்படுகிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் கரையில் நின்று அஞ்சலி செலுத்துகிறார்கள். இப்போது நாம் பிரமிட்டின் உட்பகுதிக்குச் செல்கிறோம். மன்னரின் உடலும் அவருடைய அளப்பரிய தங்கச் செல்வங்களும் பிரமிட்டின் ரகசிய அறைக்குள் கொண்டு செல்லப்படுகின்றன. 50 டன் கிரால் மூடப்பட்ட அறை. இங்கே மன்னரின் தங்க சவப்பெட்டி பிரம்மாண்டமான சிவப்பு கிரானைட் பெட்டிக்குள் வைக்கப்படுகிறது. தலைமை பூசாரி வாயை திறக்கும் சடங்கை செய்கிறார். இதன் மூலம் மன்னர் மறு உலகில் பேசவும் சாப்பிடவும் முடியும் என நம்பினர். சடங்குகள் முடிந்தவுடன் பூசாரிகள் வெளியேறுகிறார்கள். மன்னரின் அறையை மூட பிரம்மாண்டமான கிரானைட் பாறைகள் கீழே இறக்கப்படுகின்றன. அறை என்றென்றும் பூட்டப்படுகிறது. அது மட்டுமல்லையில் 3 பிரம்மாண்டமான கிரானைட் பாறைகள் சரித்து விடப்பட்டு வழி என்றென்றும் அடைப்படுவது. கொள்ளையர்கள் யாரும் உள்ளே நுழைய முடியாதபடி. வெளியே பிரமிட்டின் நுழைவாயில் மென்மையான வெள்ளை நிற சுண்ணாம்பு பாறைகளால் மூடப்பட்டு சுவரோடு சுவராக மறைப்படுகிறது. வெளியிலிருந்து பார்த்தால் கதவே தெரியாது. பாருங்கள் நண்பர்களே, 146 மீட்டர் உயரத்தில் தங்க உச்சியுடனும் மிளிரும் மாபெரும் பிரமிட். மனித உழைப்பின் மகத்தான நின்னின்புக்கம். இதற்கு எந்த வேற்றுகிரகவாசிகளும் வரவில்லை. மனிதனின் வியர்வையும் அவர்களின் கணித அறிவும் பொறியியல் நுட்பமும் தான் இந்த உலக அதிசயத்தை உருவாக்கியது. 2500 BC எகிப்திய பயணம் முடிவுக்கு வருகிறது. குரோனோஸ் என்னை அழைக்கின்றது. 2026க்கு திரும்பும் நேரம் இது. நண்பர்களே, நான் திரும்ப வந்துவிட்டேன். ஆனால் 4500 ஆண்டுகளுக்கு முன்பு நான் பார்த்த அந்த தங்க பிரமிடும் மன்னரின் அடக்கமும் என் மனதை விட்டே நகரவில்லை. பிரமிடுகள் நமக்கு கற்றுக் கொடுப்பது ஒன்றைத்தான். துல்லியமான திட்டமிடுதலும் ஒற்றுமையும் இருந்தால் மனிதனால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. அடுத்த பயணம் எங்கே தெரியுமா? கிபி 33, ஜெருசலேம் நகரம். இயேசு கிறிஸ்தின் இறுதி நாட்கள். மாயாவுடன் வாருங்கள். இந்த எபிசோட் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். அடுத்து எந்த வரலாற்று இடத்திற்கு செல்லலாம் என கமெண்ட் செய்யுங்கள். அன்டோல்ட் ஈராஸ்க்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.